ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்னைக்காவது நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்களா? ஃபார்ம் ஃபில்அப் பண்ணப்போ நிறையா ஃபில் பண்ணதுக்கப்புறம் சடனாக ஒரு ஆக்சிடென்டல் சேஞ்சுக்காக அந்த ஃபார்மை விட்டு வெளியே போகிறதோ இல்லை ஆக்சிடென்ட்டாக ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் ஃபில்அப் பண்ண எல்லா ஃபார்மும் காணாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கா? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் யூஸருக்கு நடக்கப்போ டேட்டா லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் ஒரு ப்ராம்ப்ட் காமிச்சு யூஸருக்கு இந்த மாதிரி நீங்கள் unsaved சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, இதை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க நேவிகேட் பண்ணால் அப்படின்னு ஒரு அழகான ப்ராம்ப்ட் காமிக்கிறதுக்கு முடியும். இது எல்லாமே நம்ம Angular 18ல் ஒரு கான்செப்ட் இருக்குது, CanDeactivate GUARD அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்டை வச்சு எப்படி இதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவோட டெமோ பார்க்கலாம். என்கிட்ட இப்போ இடமே மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோ க்ரியேட் பண்ணேன். அந்த அப்ளிகேஷன் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனோட URL எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஈவன் லாகின் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்கிட்ட ஒரு பர்டிகுலர் வீடியோ கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். லெட்ஸே ஒரு யூசர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாரு. இப்படி பண்ணிகிட்ருக்கப்போ க்ளோஸ் பண்ணாலோ இல்லை ஆக்சிடெண்ட்டாக வேறு ஒரு ரவுட்டுக்கு கிளிக் பண்ணாலோ இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் காமிக்கும். யூ ஹாவ் unsaved சேஞ்சஸ், do you really want to leave? கேன்சல் கொடுத்தா உங்கள் சேஞ்சஸ் எதுவுமே லூஸ் ஆகாது, அப்படி இந்த ஃபார்மில் இருப்பீங்க. இல்லை நான் வந்து இன்டென்ஷனாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டில் ஓகே கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுட்டுக்கு போயிடும். இப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து சேம் நம்ம Angular 18 லேட்டஸ்ட் வெர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரைட், இப்போது கோட் வந்து இந்த github.com/learnsmartcoding/onlinecourseui அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டரியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கோட் பற்றி கவலைப்படாதீங்க, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் காம்பனன்ட்ஸ் கீழே யூசர் ஆக்ஸ் கீழே, ஸோ இந்த கோடில் காம்பனன்ட்ஸ் கீழே யூசர் ஆக்ஸ் கீழே வீடியோ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. இந்த காம்பனன்ட் தான் இந்த ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய கோட் எல்லாமே இந்த காம்பனண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த CanDeactivate அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஆல்ரைட், ஸோ இந்த காம்பனண்ட்டில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், CanDeactivate அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்? ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், அதாவது பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனில் அதாவது இந்த காம்பனண்ட்டில் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் குரூப், பேசிக்லி ரியாக்டிவ் ஃபார்மை பேஸ் பண்ணி எழுதுன இந்த ஒரு காம்பனண்ட்டில் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போல்லாம் இந்த ஃபார்மை டச் பண்ணுறாங்களோ யூஸர், நீங்கள் டைப் பண்ணப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த ஃபார்மில் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் யாராவது யூஸர் டைப் பண்ணாலோ டச் பண்ணாலும் ஈவன் அந்த ஆரோ மார்க்கை உள்ளே என்ட்ரு பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்தாலும் மேலும் அது போய் டச்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா இல்லை ஃபார்ம் ஆல்ரெடி எழுதியிருந்தா ஏதாவது ஒரு ஃபீல்டை எழுதியிருந்தா அதோட டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ட்ரூ அப்படின்னு செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஓகே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி செட் ஆயிருந்துச்சுன்னா, ட்ரூன்னு செட் ஆயிருந்துச்சுன்னா யூஸர் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபார்மில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ட்ராக் பண்ணலை. ஈவன் ஒரு கேரக்டர் அடிச்சிருந்தாலும் ஃபார்ம் டர்ட்டி ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் தான் அந்த ஒரு ப்ராம்ப்டை வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த ப்ராம்ப்டில் ஓகே கேன்சல் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிட்டன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். ஓகேவா? இந்த மெசேஜ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பாக்ஸில் ஓகே அமுக்குனிங்கன்னா நீங்கள் சரின்னு சொல்கிறது அர்த்தம். ஸோ ட்ரூன்னு ரிட்டன் ஆகும். கேன்சல் அமுக்குனிங்கன்னா ஃபால்ஸுங்கிற இது ரிட்டன் ஆகும். எங்கே? இந்த ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம டோட்டலாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டன் பண்ணணும். ஸோ இதுவும் பண்ணுது. ஸோ இன்னொரு சொல்கிறேன், ஃபார்ம் டர்ட்டியாக இருந்துச்சுன்னா ப்ராம்ப்ட் காமிக்கிறோம். ப்ராம்ப்டில் ஓகேனா ட்ரூ, கேன்சல்னா ஃபால்ஸ். ஸோ இந்த ரிட்டன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டன் பண்ணோம். சப்போஸ் ஃபார்ம் டர்ட்டியாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரூ அப்படின்னு அனுப்புகிறோம். அதாவது யூஸர் எதுவும் பண்ணலை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பேஜ்லேருந்து நேவிகேட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதான் லாஜிக். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த காம்பனண்ட்டில் எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கார்டு எழுத போகிறோம். ஸோ இந்த கார்ட்ஸு கீழே CanDeactivate GUARDன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணுறேன். component deactivate அப்படிங்கிற ஒரு பொதுவான பேர். அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, CanDeactivateங்கிற ஃபங்க்ஷன். அது பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைனா ப்ராமிஸ் ஆஃப் பூலியன், அதாவது asynchronous கோடு எழுதப்போ. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம், அது இன்ஜெக்டபிள் சர்வீஸாக ஆக்குறோம். இன்ஜெக்டபிள்னு கொடுத்தாலே இது சர்வீஸாக மாறிடும், which can be injected. இப்போ அந்த சர்வீஸ் வந்து, அதாவது அந்த கிளாஸ் வந்து இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் CanDeactivate. CanDeactivate எங்கேருந்து வருது பாருங்கள், ஆங்குலரோட ரவுட்டர்லேருந்து வருது. ஸோ CanDeactivate ஆஃப் சம் காம்பனண்ட், நம்ம இந்த எக்ஸாம்பிளில் இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ங்கிற காம்பனண்ட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த CanDeactivate ஆஃப் வீடியோ ரிக்வெஸ்ட் காம்பனண்ட் அப்படி பண்ணால் CanDeactivateங்கிற ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய CanDeactivateங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போது பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்புட் வந்து இந்த காம்பனண்ட் இல்லையா, ஸோ இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா component.CanDeactivate, அதாவது இது நீங்கள் F12 கொடுத்து உள்ளே போனீங்கன்னா இங்கே தான் வரும். இப்போது இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்பனண்ட்டோட CanDeactivate, அதாவது இதுவும் ட்ரூவாக அனுப்போம். அப்படி இல்லைன்னா ட்ரூ ஆஃப் ஆல்சோ அனுப்போம், அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன போகுது. அப்படி இல்லைன்னா ட்ரூ. ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அனுப்பப்போ என்ன ஆகும்னா, இந்த கார்டை நம்ம ஒரு ரவுட்டுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை அடுத்து நம்ம எங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேஜ் போகிறதுக்கு ஒரு ரவுட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆப் ரவுட்டிங்ஸ்குள்ளே இருக்கும், app.routes. இந்த app.routesல இந்த ஸ்பெசிஃபிக்கான இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுதான் ரவுட், நல்லா பாருங்கள், இதுதான் ரவுட். இந்த ரவுட்டில் இந்த ஃபார்ம் வருது. ஸோ இந்த ரவுட்டில் அந்த ஃபார்ம் வந்துச்சா, அதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ நம்ம அந்த CanDeactivate அப்படிங்கிற கார்டை யூஸ் பண்ண போகிறோம். CanDeactivate கார்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த ரவுட்டில் இந்த கார்டு ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக எதை அனுப்புதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரவுட் கேன்சல் ஆகும். ஸோ இந்த கார்டு ஃபால்ஸ் அப்படின்னு அமைச்சிச்சுன்னா இந்த ரவுட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஆங்குலருக்கு தெரியும். ஸோ ஆங்குலர் அங்கேயே வச்சுருக்கோம் அந்த காம்பனண்ட்டை, அந்த பேஜ்லேருந்து நம்ம வெளியே போக முடியாது. ஓகே அதாவது ட்ரூ அமைச்சிச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த பேஜ்லேருந்து போகிறதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்ச மாதிரி. ஸோ ஆங்குலர் வந்து எந்த ரவுட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரவுட்டுக்கு உங்களை விட்டுரும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். ஸோ ஒரு டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பண்ணணும் உங்கள் ஆங்குலரில் அப்படின்னா இப்படி தான் ஒரு CanDeactivate கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆங்குலர் 18 பேஸ் பண்ண நிறைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன், ப்ளஸ் அஷ்யூர்லேயும் நிறைய போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.